2 ஸ்பூன் போதும். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப். தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். தமிழக சட்டமன்றத்தில் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டும் என்பது அரசமைப்பு விதி. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கூட்டத்தில் உரையாற்ற வந்த ஆளுநருக்கு முதலில் காவல்துறை மரியாதை கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபாநாயகர், முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர் ஆளுநரை வரவேற்றனர். கடந்த ஆண்டு நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற போதே தேசிய கீதத்தை ஆளுநர் உரைக்கு முன் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தியிருந்தார். அதை கண்டுகொள்ளாத தமிழக அரசு இந்த முறை தமிழ்தாய் வாழ்த்தை மட்டுமே இசைத்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆளுநர் மீண்டும் நேரில் வலியுறுத்தினார். அப்போதும் இசைக்கப்படாததால் சபைக்கு வந்த 9 நிமிடங்களிலேயே அங்கிருந்து வெளியேறினார். ஆளுநர் வெளியேறிய பின் சபை முன்னவரான துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வாசித்தார். அதில் முந்தைய ஆண்டுகளில் ஆளுநர் வெளியேறிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டினார். தேசிய கீதம் குறித்த சர்ச்சை குறித்தும் விளக்கம் அளித்தார். பின்னர் ஆளுநர் உரையில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே சபை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் உரையில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருந்தது என்ற கேள்வி பலரின் மனதிலும் உள்ளது. ஆளுநர் உரையில் மொத்தம் 59 பத்திகள் இருந்தன. அதில் 2வது பத்தியில் 40 ஆண்டுகளுக்கு முன் நாட்டின் GDPக்கு தமிழகம் வெறும் 5.4% பங்களிப்பை மட்டுமே கொடுத்தது. ஆனால் இப்போது 9.21% பங்களிப்பை கொடுக்கிறது. இது திராவிட இயக்க கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல அரசு பள்ளிகளில் போதிய அளவு ஆசிரியர்கள் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. திடீரென இடிந்து விழுந்த அரசு பள்ளியின் சுவர், அரசு பள்ளியில் ஜாதிய தீண்டாமை என்பது போன்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் தமிழக சபாநாயகர் படித்த ஆளுநர் உரையில் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் நிலையில் அதற்கு மத்திய அரசு தேவையான ஆதரவை வழங்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்கள் சிகிச்சை கொடுப்பது, படுக்கை வசதிகள் இல்லாததால் தரையில் படுக்க வைத்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுவது போன்ற செய்திகளை அடிக்கடி பார்க்க முடியும். ஆனால் ஆளுநர் உரையில் சுகாதாரத்துறையில் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழகம் இருப்பதாக புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் போதிய வசதிகள் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளில் அதிநவீன வசதிகள் இருந்து அதன் மூலம் மருத்துவத்துறையில் நாட்டின் முன்னணி மாநிலமாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் 1.15 கோடி பெண்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுவது, பெண்களுக்கான இலவச பயண திட்டம் மூலம் 571 கோடிக்கும் மேற்பட்ட பயணங்களை பெண்கள் மேற்கொண்டிருப்பது, அதில் பயணிக்கும் பெண்கள் மாதம் தோறும் 888 ரூபாய் சேமிப்பது போன்ற தகவல்கள் ஆளுநர் படிக்காமல் சென்ற அந்த உரையில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் சாதனைகள், காலை உணவு திட்டம், கைவினை திட்டம், கனவு இல்லம் திட்டம் என பல வரிகள் திமுக அரசுக்கு புகழ் மாலை சூட்டும் வகையில் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும், போதைப் பொருட்களுக்கு எதிராக பாரபட்சமற்ற
கடுமையான அணுகுமுறையை தமிழக அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது என்றும் ஆளுநர் உரையில் கூறப்பட்டுள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் உரை மூலம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழக சட்டசபையில் ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் படிக்காமல் சென்ற அந்த உரையில் திராவிட என்ற வார்த்தை ஒரு இடத்திலும், ஒன்றிய அரசு என்ற வார்த்தை 9 இடங்களிலும் இடம்பெற்றுள்ளன.